உங்க சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுதின சட்டங்கள் முறிக்கப்படுவது, சட்டங்கள் முறிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட, உங்களுக்கு தீமையாய் எழுதப்பட்ட எல்லா சட்டமும் முறிக்கப்படுகிறது. ராஜரீக அபிஷேகத்துக்கு விரோதமாய் எல்லா தவறான தீர்ப்புகளும் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யூத குலத்துக்கு ஒரே ஒரு தனி மனிதன் மேல் இருந்த கோபத்தை நிமித்தம், மொர்தகாய்ங்கிற மனுஷன் மேல இருந்த கோபத்தை அந்த யூத குலத்துக்கே காண்பிக்கிறான் ஒரு மனுஷன். ஆமான்கிற மனுஷன் என்ன பண்றான்? மொத்த யூத குலத்தையும் கொலை செய்வதற்கு ஒரு நாளை நியமிச்சு, அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு சட்டத்தை, ஒரு லாவை கிரியேட் பண்ணி ராஜாவுடைய கையெழுத்தை போட்டு சீலை குத்தி அந்த ராஜாவுடைய எல்லைக்கு எல்லாம் அனுப்பிட்டான். வேகமா போகுது, செய்தி போகுது, சத்துருக்களை நீங்க எல்லாம் கொல்லுங்க, யூதர்களை கொலை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் போயிட்டு இருக்குது. அதனால அந்த நகரமே கலங்கிடுச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல. ராஜரீக அபிஷேகம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காய் அவர் வழக்காடுகிறவர். கொஞ்ச நாள்ல கதை சூழ்நிலை மாறுகிறது. எதிராக இருந்த ஆமான் வெட்கப்படுகிறான், அவமானப்படுகிறான். அவன் வைத்த அதே தூக்கு மரத்துல அவனே சாகுறான். சட்டம் மாறுது. மொர்தகாய், எஸ்தர் அவனோடு சேர்ந்த கூட்டம் தொடர்ந்து ஜெபிச்சதோட விளைவு என்னன்னா, என்னைக்கு இந்த ஜனங்கள் கொலை செய்யப்படணும்னு எழுதினாங்களோ அந்த சட்டம் திரும்ப என்ன செய்யப்படுதுன்னா நிராகரிக்கப்பட்டு அந்த சட்டத்தை முறித்து, அது மட்டுமல்ல, யூதர்கள் யாரெல்லாம் யூதர்களுக்கு விரோதமா இருக்காங்களோ அவர்களை கொள்ளையிடக்கூடிய புதிய சட்டத்தோட அஞ்சற்காரர்கள் விரைந்தார்களாம். நகரம் சந்தோஷமாயிடுச்சுன்னு நம்ம படிக்கலாம். இதுவரை உங்களுக்கு விரோதமாய் உங்களை கொலை செய்யும்படிக்கு, உங்க வாழ்க்கையை சீர்குலைக்கும்படிக்கு, உங்களுக்கு தீமை செய்யும்படிக்கு இருக்கக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களும் முறிக்கப்படுகிறது. லிட்டரலா உங்களுக்கு கூட சில கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கலாம். பொய்யான கேஸ் உங்க மேல போட்டிருக்காங்களா? இந்த ராஜரீக அபிஷேகம் அப்படிப்பட்ட பொய்யான சட்டங்களை, பொய்யான கேஸ்களை முறிக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசின எல்லா நாவுகளும் வெட்கப்பட போகுது. புதிய சட்டம் உங்களுக்காக ஏற்றப்பட போகுது.